We praise you, Jesus. Hallelujah. Thank you, Lord. உமக்கு நன்றி. உம்முடைய மெல்லிய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஷெக்கினா மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சியின் பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி. இவ்வளவு நேரமும் துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் ஆராதனை பலிகளையும் நாங்கள் உமக்கு கொடுத்தோம். நீர் அதை நுகர்ந்து ஏற்றுக்கொண்டு பிரியப்பட்டதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுது நீர் எங்களுக்கு வார்த்தை மூலமாக ஆசீர்வாதம் கொடுக்கிற நேரமாயிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. எங்கள் இருதயங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவும் நல்ல நிலமாக பண்படுத்தப்படட்டும். சிந்தைகள் ஒருமனப்படுத்தப்படட்டும். கர்த்தர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? யாருமே சந்தோஷமா இல்லை. என்ன, யார் முகத்திலையும் ஒரு மகிழ்ச்சியை காணோம். எல்லாமே ஏதோ ஒன்று பறி கொடுத்துட்டு வந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது என்னுடைய உள்ள மகிழ்ச்சியாக இருந்தது என்று சங்கீதக்காரன் சொன்னான். நம்ம பாஷையில் சொன்னா, ஏக்கா வாங்க அப்படி சர்ச்சு பக்கம் அப்படி போயிட்டு வருவோமே, அண்ணாச்சி வாங்க அப்படி சர்ச்சு பக்கமாக போயிட்டு வரலாம் என்கிற ஒரு செய்தி கேட்ட மாத்திரத்திலே ஒரு தேவ மனுஷனுடைய இருதயம் அவ்வளவு சந்தோஷமா இருக்குமே. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு தேவனுடைய பாதப்படியிலே வந்து ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க காத்திருக்கிற நாம் எத்தனை சந்தோஷமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தையை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவர் தன்னுடைய வீட்டிலே தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். நம்ம இப்ப ஏசப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நம்முடைய பரலோக அப்பாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஏசப்பா வீட்டுக்கு வந்துட்டு யாரும் அழுதுட்டு போக முடியாது. உங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சில நேரங்கள் அவங்க அழ வச்சு அனுப்புவாங்க. பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 10 நாள் நின்றுட்டு வரலான்னு போவீங்க. பெரியப்பா வீட்டில் ஆசையாக நின்று ஒரு 10 நாள் சமையல் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் சமைச்சு கிமிச்சு பெரியப்பா பெரியம்மா நல்லா கவனிப்பாங்கன்னு போயிருப்பீங்க. 10 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி வந்திருப்பீங்க. ஆமேன். ஆமாம், அத்தை வீடுன்றது எல்லாருக்கும் கொஞ்சம் அது ஒரு செல்லமான வீடு, அன்பான வீடு. அத்தை வீட்டுக்கு போய் மாமா வீட்டுக்கு போய் ஒரு 4 நாள் இருந்துட்டு வரலான்னு போயிட்டு அங்கே போனால் 3 நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியாமல் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் நம்ம ஏசப்பா வீடு அப்படி இல்லை. இங்க வந்துட்டு தேவனுடைய பிள்ளை யாரும் அழுதுட்டு போக முடியாது. உங்களுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற இடம் நம்ம பரலோக அப்பாவுடைய வீடு. இங்க வருகிற பிள்ளைகளை அவர் மகிழ பண்ணி அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கும் ஒவ்வொருவரும் பல தரப்பட்ட பிரச்சனைகளோடு அநேக போராட்டங்களோடு கஷ்டங்களோடு வந்திருக்கிறீங்க. அவை எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தீர்வு கொடுத்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, ஆல் கிளியர்னு சொல்றார். சொல்லுங்க, ஆல் கிளியர். எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணி ஆண்டவர் உங்களை அனுப்ப போகிறார். ஆண்டவர் 7 நாட்களை உண்டு பண்ணி 6 நாட்களை நம்ம கையில கொடுத்து உன் காரியமா பாப்பா, நல்லா என்ஜாய் பண்ணு, உன் பிள்ளைகளுக்காக சம்பாதி, குடும்பத்தோட ஹாப்பியா இரு. 7வது நாள் என்கிட்ட வான்னு ஆண்டவர் கூப்பிட்டிருக்கார். இன்னைக்கு இது ஆண்டவருடைய நாள். ஆண்டவருடைய வீட்டில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ஆண்டவரை தரிசிக்கவும் ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கவும் இது ஒரு பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஒரு கனம் பொருந்தின நாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த சபை கூடி வருதலை சிலர் விட்டுக்கிட்டு வருகிறது போல நீங்க விட்டுறக்கூடாது. ஏசப்பா வீட்டுக்கு போனேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்.
இங்க இருந்து இலங்கைக்கு உங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டுக்கு போனேன்னா, இல்லைன்னா இந்தியாவுக்கு உங்க பேரண்ட்ஸ் இருக்கிற ஊருக்கு போனேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரே களக்கட்டம், ஒரே பேக்கிங். என்ன அது என்ன இது என்ன, சித்தப்பாவுக்கு என்ன வாங்கணும், பெரியப்பாவுக்கு என்ன வாங்கணும், அத்தை பொண்ணுக்கு என்ன வாங்கணும், எல்லாம் வாங்கி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி போகும்போது சந்தோஷத்தை பார்க்கணுமே. அப்படி இருக்கும்போது நம்ம ஏசப்பா வீட்டுக்கு வரும் பொழுது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதே சந்தோஷமும் குதூகலமும் இருக்கணும். ஹல்லேலூயா. சோ விசுவாசத்தோட காத்திருங்க, தேவனுடைய மகிமை காண்பீர்கள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் நம்முடைய இந்த நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் திருச்சபையிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய போதகர் ரெவரண்ட் ஸ்டான்லி ராஜ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நமக்கு இந்த திருவிருந்த ஆராதனை நடத்தி தர வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் டிலிர் ருக்ஷன் ஜோசப் ஐயா அவர்களுக்காக நன்றி. இந்த நாள் ஆராதனையிலே பொறுப்படுத்தி தலைமையேற்று நடத்துகிற ஜோதி குணரத்னம் அவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி இப்பொழுது இந்த நாள் மங்கள வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். உங்கள் யாவருக்கும் இந்திய தேசத்திலிருந்து நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கார்? நம்முடைய தெய்வம் பேசுகிற தெய்வம். அவருடைய வார்த்தையில் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களை நேரடியாய் சந்தித்து உங்களோடு சிறிது நேரம் அந்த மாலை வேளையிலே செலவழிக்க வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. யாராவது எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இன்றைக்கு பிறகு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய போகிறேன் என்பதை தீர்க்க தரிசனமாக சபை நடுவில் நின்று ஆண்டவர் பேசுகிறார். அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதுமே ஜனங்களுக்கு முன் அறிவிக்கப்படும். இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து பல தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு நாள் திடீரென்று தேவதூதன் மரியாளை சந்தித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், பிறக்க போகிற உன் கற்பத்தின் பிறப்பும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். உனக்கு உன்னுடைய வயிற்றிலே ஒரு பாலகன் பிறப்பான், அவன் பரிசுத்தாவியினால் உற்பவிப்பவன், அவருக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தான் ஒரு தேவதூதன். அந்த வார்த்தை அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. ஆண்டவருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் ஒன்றாகிலும் கீழே தவறி விழுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன நல் விசேஷ வார்த்தைகளில் ஒன்று கூட கீழே தவறி விழவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. இன்றைக்கும் நிறைவேற போகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே சொல்லுகிறார். நொந்து போய், இடிந்து போய், வேதனையோடு, கண்ணீரோடு, வாழ்க்கையிலே அநேக கேள்விகளோடு, அநேக பிரச்சனைகளோடு வந்திருக்கிற உங்களுக்கு தீர்வு கொடுக்கிற சில வார்த்தைகள். அதில் ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய கரத்திலே ஒரு அலங்காரமான கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிரீடம்னாலே அதுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. அது ராஜாக்களுக்கு வைக்கப்படுகிறது தான் கிரீடம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய கரத்திலே உன்னை அலங்காரமான கிரீடமாகவும் என் தேவனுடைய கரத்திலே இனி ஒரு ராஜ முடியாகவும் இருப்பாய் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு ராஜரீக மேன்மையை கர்த்தர் தரப்போகிறார்.
அன்றைக்கு கழுதைகளை காணாமல் போன கழுதைகளை தேடி வந்த சவுலுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த கழுதைகள் எங்க கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வெளிப்பாடும் கிடைத்தது. அவன் நினைச்சு பார்க்காத ஒரு ராஜரீக அபிஷேகம் கிடைத்தது. சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைய தினத்திலே இந்நேரத்திலே பென்யமீன் கோத்திரத்திலிருந்து ஒரு அழகான ஒரு வாலிப பையன் வருவான். உன் தைல குப்பியில நீ தைலத்தை நிரப்பிக்கொள். அவனை நீ தைல குப்பி அபிஷேகத்தினால நிரப்பி அவனுக்கு ஒரு ராஜ மேன்மையை கொடுக்க வேண்டும். நினைச்சு பார்க்காத நேரத்தில் ஒரு இன்ப அதிர்ச்சி. அவன் முழு இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனால் அவன் அந்த அபிஷேகத்திற்காக வரவில்லை, ராஜ மேன்மையை தேடி வரவில்லை. அவன் காணாமல் போன கழுதைகளை தேடி வந்தான். அவனுக்கு ராஜமேன்மை கிடைத்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க அநேக உலக பிரகாரமான காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் ராஜ கிரீடத்தை உங்கள் மேல வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் வரும் பொழுதே உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிரீடத்தோடு வந்து, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்தி உன் தலையில ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட அலங்காரமான கிரீடத்தை வைத்து இனி மற்றவர்கள் உன்னை தாழ்ந்து பணி கொண்டு கொள்ளுவதற்கு ஏதுவாக ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்க நினைக்கலாம், ராஜ குலத்துல பிறந்தாதான் ராஜரீக மேன்மை கிடைக்கணும். யார் சொன்னது? அப்படியெல்லாம் வேதத்தில் சொல்லப்படவில்லை. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட கற்களை மூளைக்கல்லாய் தூக்கி எடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆடுகளுக்கு பின்னால ஒளிந்து கொண்டிருந்த அந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியிடத்தில் சொன்னார், தைல குப்பியில் அபிஷேக வச்சு ஊற்றின சவுல் என்னை ஏமாற்றி விட்டான், ஏன்தான் அவனை ராஜாவாக்கினேனோ என்று என்னுடைய இருதயம் விசனப்படுகிறது. இப்ப நீ குப்பியில தைலத்தை எடுக்காது, அது உடைஞ்சு போகுது. ஆனால் இந்த முறை தைல கொம்பை நிரப்பிக்கொள் என்று சொல்லுகிறார். கொம்புன்னா உங்களுக்கு தெரியும், மாட்டு கொம்பு, எரும கொம்பு எல்லாம் பார்த்தா தெரியும். அதை உடைக்க முடியாது. குப்பி உடைகிற மாதிரி, பாட்டில் உடைகிற மாதிரி உடைக்க முடியாது. அதனால உடைக்கப்பட முடியாத தைல குப்பி, தைல கொம்பு அபிஷேகத்தை கையில எடுத்துக்கொள். நீ ஈசாயினுடைய வீட்டிற்கு போ, அங்கு ஒருவனை நான் ராஜாவாக்க போகிறேன் என்று சொன்னார். நேர ஈசாவுடைய வீட்டிற்கு வரும் பொழுது ஈசாவிடத்தை சொல்றான் தீர்க்கதரிசி ஆகிய சாமுவேல், உன் வீட்டில் ஆண்டவர் ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போறாருப்பா. உன் பிள்ளைகளுக்கு யாருக்கு அந்த யோகம் இருக்குதோ தெரியல, உன் பிள்ளைகளை கூப்பிடணும்னு அவங்க அப்பா என்ன தெரியுமா நினைச்சாரு? ஈசா என்ன நினைச்சாருன்னா, அவருடைய பிள்ளைகளில் தாவீதை தவிர மீதி எல்லாமே மிலிட்டரியில வேலை செய்யறாங்க. சவுல் ராஜாவுடைய மிலிட்டரியில நல்ல போர் வீரர்களா இருக்கிறாங்க. அப்ப நம்ம வீட்டில் ஒருத்தர் ராஜாவாகணும்னு எங்க அப்பா என்ன நினைக்கிறாரு? கொஞ்சமாவது அரசியல் வாசனை உள்ள, அரசாங்க வாசனை உள்ள, ஒரு ராஜ வாசனை உள்ள, அட்லீஸ்ட் ராஜாவோட சுற்றின அந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே அரசாங்கத்தில் வேலை செய்கிற அந்த பிள்ளைகளை தான் ஒன்னொன்னா கூட்டு வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல நிறுத்தும் பொழுது ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தார். வேதம் சொல்கிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ராஜாவாகணும்னா அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும், அதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுக்குன்னு ஒரு பயங்கர பந்தா இருக்கணும், அதுக்குன்னு ஒரு உடம்பு இருக்கணும். அப்படியெல்லாம் கிடையாது. என் ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்த பேதைகளை தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். எல்லா பையங்களையும் கூட்டுட்டார், எல்லாரையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக. கடைசியா சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உனக்கு வேற பிள்ளையே இல்லையாப்பா? இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டாரு. ஆண்டவர் ராங் அட்ரஸுக்கு அனுப்ப மாட்டார, கரெக்ட் அட்ரஸுக்கு தானே என்ன அனுப்புவாரு. உனக்கு வேற பிள்ளை இல்லையான்னு கேட்கும்போது அப்பதான் இவன் சொல்றான், இன்னொரு பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் கரவலாடுகளுக்கு பின்னால சுற்றி ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிறான். அப்பதான் சாமுவேல் சொன்னான், யாருக்கு தெரியும், அவனுக்கு ராஜ மேன்மை கிடைக்கலாமே, எதுக்கு அவனை கூப்பிடு அப்படின்னு ஒண்ணு. அவன் அந்த எங்கிருந்து அவன் புறப்பட்டு வர்றான்னா, ஆடு மேய்க்கிற மைதானத்திலிருந்து, புல்வெளியிலிருந்து, வயல் வழிகளிலிருந்து அவனை கூட்டு வராங்க. எப்பா வாப்பா வாப்பா, உன்னை அப்பா கூட்டுற சொல்லியிருக்க. ஒரு தீர்க்கதரிசி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க வந்த உடனே பரலோகம் சிக்னல் கொடுத்துருச்சு சாமுவேலுக்கு, இவன் தான் பிடிச்சி அபிஷேகம் பண்ண. தைல கொம்பு அபிஷேகத்தை கொடுத்து தன் சகோதரர்கள் நடுவிலே, தகப்பன் நடுவிலே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்.
அந்த சகோதரர்கள் இவன் அற்பமாக நினைச்சாங்க. நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ யுத்த காலத்தில் அவங்க சகோதரர்கள் அந்த போர் வீரர்களாக யுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஈஷா தாவீதை கூப்பிட்டு, இன்னைக்கு உங்கள் அண்ணன்மாருக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு பயர் கொண்டு கொடுத்துட்டு வாப்பா அங்கே போர்க்களத்துலன்னு சொல்லி கொஞ்சம் பயர் ஆகாரம் கொடுத்து அனுப்புற, கொஞ்சம் கொடுத்துட்டுவான். இவன் போய் அந்த ஆகாரத்தை தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க தான் போனான். அவங்க அப்பா சொல்லி போயிருக்கிறான். ஆகாரத்தை கொடுத்த உடனே நம்ம ஊர்ல பட்டி காட்டா முட்டாய் கடை பார்க்குற மாதிரி அந்த போர்த்தளத்தை பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் குஷி ஆயிட்டு. அதை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்தான். அதுக்குள்ளால அவங்க பிரதர்ஸ் சொல்றாங்க, வந்தியா, சாப்பாடை கொடுத்தியா, போயிட்டே இரு, உனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, உனக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு தகுதியில போடான்னு துரத்தி விட்டாங்க. அந்த சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் தாவீதை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் அவனை அற்பம், அவங்க அப்பா கூட அவனை அற்பமா தான் நினைச்சார். அதனால அவங்க அப்பா முதல்ல அவனை கூப்பிடல. நல்லா யோசிங்க, ஒரு வீட்டில் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. ஒருத்தன் மட்டும் ஒரு ஆடு மேய்க்கிற ஏதோ ஒரு சாதாரண ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறான். அப்போ உங்க வீட்டுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்தா நல்ல அப்பா அம்மானா என்ன நினைக்கணும் சொல்லுங்க? அவனுக்கு ஆல்ரெடி கவர்மெண்ட்ல வேலை செய்யறானுங்க, பாவம் இந்த பையன் மட்டும் இன்னும் செட்டில் ஆகாம இருக்கலாம், முதல்ல இவனை கூட்டிட்டு வரணும்னு இவனை தான் கூப்பிடணும். ஆனா அவங்க அப்பாவுக்கு இவனுக்குள் இருந்த ரகசிய மேன்மை தெரியவில்லை. அந்த சகோதரிடத்தில் இல்லாத ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு மேன்மை இவனிடத்தில் இருந்தது. இவன் எந்த நிலைமையில ஆண்டவரை துதிப்பான். தாழ்மையிலே கர்த்தரை துதித்தவன் அவன். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை துதித்தவன். ஒரு நாள் கூட தன்னுடைய சகோதரர்களோட தன்னை கம்பேர் பண்ணி, என்ன ஆண்டவரே, என் அண்ணன்மாருக்கெல்லாம் நீங்க கவர்மெண்ட் ஜாபை கொடுத்துட்டு என்ன மட்டும் ஆடு மேய்க்க விட்டுட்டீங்களேன்னு எங்கேயாவது அவன் புலம்பி இருக்கானா? ஒரு இடத்துலையும் புலம்பல. அவனுக்கு தெரியும் ஆண்டவர் எது செய்தாலும் நன்மைக்கு ஏதுவாக செய்வார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவனுக்காக ஒரு அலங்காரமான கிரீடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி ரெடியா வச்சிருந்தாரு. யாருமே நினைச்சு பார்க்காத நேரத்தில் அவனுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு கிரீடத்தை கர்த்தர் கொண்டு வந்து அவனுக்கு தன் சகோதரர்கள் நடுவிலே அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கும் கூட மற்ற மனுஷர்கள் மத்தியிலே நீங்கள் அற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், ஏளனமா நினைக்கலாம். உங்க பிள்ளைகள் ஒருவேளை காலத்தை விரயம் பண்ணினவர்களாகவே இருக்கட்டும், கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் இருந்தார்களாகவே இருக்கட்டும், அதுக்காக ஆண்டவர் உங்க பிள்ளைகளை ரிஜெக்ட் பண்ண மாட்டார். நீங்க நினைக்கிறீங்க அவ்வளவுதான், இது ரிஜெக்டட் பீஸ் என்று நீங்க நினைக்கலாம். பொதுவாக நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது படிப்பு வராத பிள்ளைகளுக்கு தான் ஸ்பெஷல் டியூஷன் கொடுக்கணும். ஆனால் நம்ம ஊரில் எல்லாம் என்ன பண்ணாது, அவனுக்கு தான் படிப்பு வராது, அவனை விட்ற, அவன் ஏதாவது வண்டி கிண்டி ஓட்டிட்டு ஏதோ ஆட்டை கிட்ட ஓட்டி பழச்சிக்க விடு, அவனை விடு அப்படின்வாங்க. விடக்கூடாது, அவனுக்கு தான் ஸ்பெஷல் கேர் தேவை. மனுஷனுடைய யோசனைகள் வேறு, என் தெய்வத்தினுடைய யோசனைகள் வேறு. ஆனால் இவங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோச்சிங் கொடு, இங்கு கோச்சிங் கொடு, அவனை கலெக்டருக்கு அனுப்பு, இவனை என்ஜினியர் ஆக்கு, இவனை டாக்டர் ஆக்கு, இப்படி எல்லாம் தான் உலக பிரகாரமான மனுஷர்கள் பார்ப்பார்கள். ஆனால் என் ஆண்டவர் தள்ளப்பட்ட கற்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு முறை ஒரு கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். ரிசப்ஷனில் நான் தான் செய்தி கொடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அந்த குடும்பத்தார் என்னை அழைக்கும் போது அவர்களுக்கு 2 பையன் 1 பொண்ணு, அதில் இந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பருக்கு அவங்க குடும்பம் ரொம்ப நெருங்கின குடும்பம். அதனால ஐயா எப்படியாவது அந்த பிள்ளைகளை ரிசப்ஷனில் பிளஸ் பண்ணி பேசணும் அப்படின்னாங்க. ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன். அப்பொழுது ஸ்டேஜில் ஒவ்வொருத்தரையாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஷீ இஸ் மை எல்டர் சன், இவன் ஒரு ஆடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்து அவருடைய இன்னொரு பையனை பார்த்து திஸ் இஸ் மை யங்கர் சன், இவன் ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருக்க, பேங்க் ஆஃபீஸர் அப்படின்னு அவங்கவுங்க ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பண்ணிட்டேன். அவங்க மக தான் மணப்பெண், அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவ ஒரு நல்ல என்ஜினியர், இவளுக்கு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பைலட், வரப்போகிற மாப்பிள்ளை பைலட், எல்லாம் ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவ தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அவங்கள எல்லாம் பிளஸ் பண்ணி செய்தியெல்லாம் கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணி கீழே இறங்கி வரும்போது பொதுவாக என்ன பண்ணுவோன்னா, கீழே போனால் கும்பல் ஒன்று கூடிடும். சாப்பிட போகிற இடத்துல போனேன்னா எல்லா கும்பலும் சாப்பிட்ற இடத்துல வந்து குமிஞ்சிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவேன்னா, அப்படியே மெல்ல இறங்கி காரை ரெடியாக கேட்டுக்கிட்ட அந்த வாசலில் வச்சுருப்போம், மண்டபம் வாசலில்.
அப்படியே யாருக்கும் தெரியாமல் நழுவி அப்படியே வந்து காரில் ஏறி போயிடும். இந்த அம்மா என்ன பண்ணிச்சு, நான் எஸ்கேப் ஆயிடுவேன்னு தெரிஞ்சு அங்கே ஸ்டேஜில் முக்கியமான விஐபிஸை கவனிக்கிறதுக்கான ஆட்கள் விட்டு வச்சிருக்காங்க. அதில் ஒரு ஆளை கூப்பிட்டு ஐயாவை கையோட பிடிச்சிட்டு போய் நல்லா ஸ்பெஷலாக சாப்பிட வச்சுட்டு வண்டியில் ஏற்றி அனுப்பு. இவர் என் கையை பிடிச்சிக்கிட்டாரு, எஸ்கேப் ஆகவே முடியலை. இப்படியே கையை பிடிச்சிட்டு போய் டைனிங் ஹாலில் போய் ஸ்பெஷல் விஐபிஸ்க்காக ஒரு இடத்த தனியாக மடக்கி அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. இவர் கையை பிடிச்சிட்டு போய் இன்னொரு பையன் கையில் என் கையை கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு இவர் வந்துட்டார், ஸ்டேஜுக்கு வந்துட்டார். அந்த பையன் கையை பிடிச்சிக்கிட்டு கொண்டு உட்கார வச்சுட்டு அழகா எனக்கு நல்லா கவனிக்கிறான். ஒரு ஒயிட் பேண்ட், ஒரு ஒயிட் ஷர்ட். எங்கள் ஊரில் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட் போட்டது டாக்ஸி டிரைவர்ஸ் தான் அது மாதிரி போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பையன் கையில் கொடுத்துட்டு அவன் உட்கார வச்சு என்ன ரொம்ப கவனிக்கிறான். அப்போ சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். என்னமோ எனக்கு மனசில் இந்த பையன்கிட்ட பேச்சு கொடுக்குற போல தோணுச்சு. அப்போ இந்த தம்பியை கேட்டேன், தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இந்த கேட்டரிங் சர்வீஸில் சூப்பர்வைசராக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஏன்னா பொதுவாக கேட்டரிங் மேனேஜர் ஒருத்தர் அங்கே நின்று விஐபிஸை கவனிப்பார். நீங்கள் சூப்பர்வைசராக இருக்கீங்களான்னு கேட்டவுடனே அவனுக்கு மடமடமன்னு கண்ணீர்லேருந்து கண்ணீர் வந்துச்சு. இல்லையா, நான் தான் மணப்பொண்ணுங்க கடைசி தம்பி. அப்படி தூக்கி வாரி போட்டுருச்சு. உங்கள் வீட்டில் எத்தனை பேருப்பா அப்படின்னு. 3 பையன் 1 பொண்ணுண்ணா. இல்லையா, மேலே 2 பையன் 1 பொண்ணுன்னு தான் உங்கள் அம்மா இப்போ எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் விடுங்க சார், நீங்கள் சாப்பிடுங்க சார், அதெல்லாம் அப்படிதான் சார். நான் உடனே யோசிக்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், ஒருவேளை இவங்க அப்பா சின்ன வீடை வச்சு அதனால ஒரு பையன் பிறந்து நான் இந்த குடும்பத்தான்னு சொல்கிறானோன்னு என்னுடைய மனசில். ஏன்னா அந்த தாய் இவனை குடிச்சு ஒரு வார்த்தையும் சொல்லலை. என் மனசில் நினைக்கிறேன், ஒரு வேளை ஓகே, ஒரு 2வது வீடு ஏதோ ஒரு செட்டப் வச்சிருப்பார் போல இருக்கு, அந்த பையனை கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் கேட்குறேன், தம்பி உங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க 3 பிள்ளைங்க தான் சொன்னாங்க, 2 பையன் 1 பொண்ணு, உண்மையிலே உனக்கு அப்பா அம்மா அவங்க தானா இல்லை அப்படின்னு இழுத்தேன். என்ன சார், அதே அம்மா வயிற்றுல தான் சார் நானும் பிறந்தேன்னா. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அதே அம்மா அதே அப்பான்னு 2யும் சொல்லிட்டான். ஒருவேளை நான் சந்தேகப்படக்கூடாதுன்னு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ நான் கேட்டேன், ஏன்பா ஒன்றை மட்டும் ஸ்டேஜில் ஏற்றாமல் எங்கே விட்டுருக்காங்க சார், என்னெல்லாம் பார்க்க காமிக்கணும்னு அவங்கள கௌரவ குறைச்சல் சார், அதை விடுங்க சார், நீங்கள் சாப்பிடுங்க சார். அவன் அதை பெருசாக எடுக்கல. ஆனால் எனக்கு மனசு உடஞ்சி போச்சு. எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளை படிக்கலை இல்லை ஊதாரியாக இருந்தான்னா கூட, எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு ஒரு தாய் சொல்ல மாட்டான், ஒரு தகப்பன் சொல்ல மாட்டான், உடன்பிறப்புகள் சொல்ல மாட்டாங்க. என்னுடைய மனசுக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. அப்படியே அழுதுகிட்டே தான் சாப்பிட்டேன். அவன் கேட்குறேன்டா, ஏன் சார் அழுறீங்க? இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா. சாப்பிட்டு முடிச்ச உடனே கை கழுவு போகும்னால நான் சொன்னேன், எனக்கு என்னமோ தெரிலப்பா, உன்னை ப்ளஸ் பண்ணணும் போல எனக்கு ஆசையாக இருக்குது, கொஞ்சம் முட்டி போடுறியா அப்படின்னா. முட்டி போட்டோன்னா நான் சொன்னேன், ஆண்டவரே, ஆகாதென்று எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட கற்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவர், இவனை ஒரு மூளைக்கல்லா தூக்கி நிறுத்தணும், இவன் மேலே உங்கள் அபிஷேகத்தை இறங்கணும். ஈசாக்குக்கு நீர் கொடுத்த அபிஷேகம், அவன் எது செய்தானோ அந்த பிசினஸ் எல்லாம் ஆசீர்வதிச்சு 100 மடங்கு அறுவடை செய்ய வைத்த ஆண்டவர், இவனுக்குன்னு ஒரு பிசினஸை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. அன்றைக்கு எப்படி தாவீதை அவன் தகப்பன் நினைத்து கொள்ளவில்லையோ, திருப்பி திருப்பி சாமுவேல் கேட்டதுக்கு பிறகுதான் தாவீதை பத்தி சொன்னான். அதே போல உன்னுடைய தாயும் தகப்பனும் இவனை குடும்ப லிஸ்ட்லயே வைக்கல ஆண்டவரே. அதே தாய் தகப்பன் முன்னால என் பிள்ளையுடைய பேரை பெருமைப்படுத்தணும். எந்த தகப்பனும் உடன்பிறப்புகளும் இந்த தாவீது எந்த அற்பமா நினைச்சாங்களோ அவங்க மத்தியில தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவன். என் பிள்ளை நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாது, இன்னும் பெரிய ஆள் ஆக்கிருங்க ஆண்டவரே. ஒரு வசனம் இருக்கிறதான் சொல்லி ஜெபமே, எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இந்த வார்த்தையை சொல்லி அவனை ஆசீர்வதிச்சுட்டு நான் சொன்னேன், என் கார்டை கொடுத்துட்டு, ஈஸ்வரில் யாருக்கும் கார்டு கொடுக்க மாட்டேன், அந்த கார்டை கொடுத்துட்டு சொன்னேன், தம்பி உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ அங்கள்கிட்ட எப்போ வேணாலும் வந்து பாரு. அவன் சொன்னான், ஐயா நீங்கள் பண்ணின இந்த ஒரு பிளஸ்ஸிங்கே எனக்கு போதும் ஐயா என்று சொல்லி சொன்னேன். இனி நீ இப்படி சும்மா ஊரை சுற்றிட்டுலாம் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன தொழில் செய், ஆண்டவர் அந்த தொழிலை ஆசீர்வதிச்சு உன்னை கோடா கோடிய பெருக பண்ணுவார். ஈசாக்கு விதைக்கும் பொழுது பஞ்ச காலத்தில் 100 மடங்கு அறுவடை கொடுத்த ஆண்டவர் உனக்கு அப்படிப்பட்ட அறுவடையை தருவார்னு சொல்லி அவனை பிளஸ் பண்ணிட்டு நான் போயிட்டேன். நான் போது கார்ல யாரும் உட்கார்ந்துட்டு சொல்றேன், என் பிள்ளைக்கு ஏதாகிலும் ஒன்று செய்யுங்கப்பா, ஏதாகிலும் ஒன்று. உண்மையில எனக்கு அது மனசு ஆறவே இல்லை. நானும் ஒரு தகப்பன்,
இன்னும் மனசு ஆறவே இல்லை. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அது என்னுடைய மனசை பாதிச்சுக்கிட்டே இருந்தது. ஏதாவது ஒன்று பிள்ளைக்கு செய்யுங்க சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த 3 நாள் கழித்து அவனுடைய ஃப்ரெண்டு ஒருவர் கண்களில் எனக்கு தயவு கிடைச்சி. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், எப்பா நான் ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கலான்ட்டு இருக்கிறேன், உன்னை பார்ட்னராக சேர்த்துருக்கிறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர், எனக்கு டைம் இல்லை, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ ஒர்க்கிங் பார்ட்னர், நான் உன்னை நம்பி இவ்வளவு பணம் இவ்வளவு கோடி பணத்தை போடுறேன், நீ தொழில் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிராப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. ஸ்கிராப் பிஸ்னஸ் அதாவது ஆகாத மிஷின்கள், இந்த இரும்பு ஜாமான்களை எல்லாம் ஏலம் எடுத்து அதை கொண்டு போய் விற்று வியாபாரம் பண்றது தான் ஒரு வியாபாரம். அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஆனால் சாதாரணமாக எல்லாரும் அது அற்பமாக நினைப்பாங்க, இது என்ன ஸ்கிராப் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவன் அந்த ஒரு சாதாரண ஸ்கிராப் பிஸ்னஸ் ஒரு சின்ன அளவில் தொடங்கினாங்க, அவங்க ஃப்ரெண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல தொடங்கினான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மடன்னு வளர்ந்து 3 வருஷத்துக்குள்ள அவனுடைய உயர்வு எப்படின்னா, நடுக்கடலில் மாட்டிட்டு நின்ன ஷிப்பு, ஸ்டக்கான ஷிப்பை, பெரிய ஷிப்பை ஏலத்தில் எடுக்கிற அளவுக்கு பெரிய போட்டியாளராக கர்த்தரவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. ஒரு சாதாரண ஸ்கிராப் பிசினஸ் வாங்கி அதுக்கு பிறகு பெரிய பெரிய ஃபேக்டரி ஏதாவது ஒன்று ஏலம் போடுறாங்கன்னா அங்கே முதல் ஆள் இவன் தான் இருப்போம். இவன் பெரிய பெரிய அந்த ஸ்கிராப் பிசினஸ் பண்ற பெரிய முதலைகளுக்கு முன்னால கர்த்தர் இவனை கொண்டு போய் சின்ன சிறுபூச்சி மாதிரி நிறுத்தி இவனுக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணி அதன் பிறகு மட்டன்னு உயர்ந்து வளர்ந்து வந்தாச்சு. அதன் பிறகு அது வரைக்கும் இவனுக்கு கல்யாணம் ஆகல. சென்னை பட்டணத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு விஐபியுடைய பொண்ணை இன்னைக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறான். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து கல்யாணத்துக்கு கார்டு கொடுக்க இதே அம்மா தான் என்ன வர்றாங்க. ஐயா தம்பி சொன்னா எல்லாம் கேள்விப்பட்டேன், நாங்க வெட்கப்படுறோம், ஆனா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் என் ஆண்டவரால கூடன்னு சொன்னீங்க. அவன் இப்ப எங்கேயோ போயிட்டான். அவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பான்னு நினைச்சு நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா என்னுடைய சிறப்பான மற்ற பிள்ளைகளை விட பெரிய இடத்துல என் பையனுக்கு பொண்ணு கிடைச்சிருக்கு என்று சொல்லி அந்த தாய் கொண்டாடினதை பார்க்கும் பொழுது என்னுடைய இருதயம் மகிழ்ச்சியா இருந்தது. மனுஷனுடைய கணிப்பிற்கும் ஆண்டவருடைய கணிப்பிற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இவனுடைய யோசனைகள் ஒரு பக்கமா இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அறியாத ஒரு வழியை நான் வைத்திருக்கிறேன். சில நேரங்களில் நம்ம நினைப்போம், இந்த பக்கம் திரும்பினா அடைக்குது, இந்த பக்கம் திரும்பினா இடிக்குது, இந்த பக்கம் திரும்பினா வழி இல்லை, முன்னால போக முடியல, எங்கேயும் போக முடியல. நீ ஸ்டக்காய் நிற்கும் பொழுது இங்க போன இதெல்லாம் தாண்டி அண்ணாந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் நீ அறியாத ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். வேதம் சொல்லுகிறது, ஒத்தாசை தருகிற பர்வதத்திற்கு நேராக உன் கண்களை ஏறெடுக்கும் பொழுது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒத்தாசை, உன் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை பரத்திலிருந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இன்றைக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தி அந்த ஸ்கிராப் பிசினஸ்ல இன்னைக்கு அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஆண்டவருடைய ஸ்டேட்டஸ் பெரிதாக்கி இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படாதபடிக்கு. அந்த குடும்பத்தில் அவனை கைவிட்டுட்டாங்க. அவனுக்கு படிப்பு வரையில உடனே அவனுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் பேன் ஷர்ட்டை எடுத்து கொடுத்து அதே வீட்டில் உள்ள அதே பிள்ளைகளுக்குரிய கனத்தை கொடுக்காம இவனை டாக்ஸி டிரைவரா, ஏதோ அவனுக்கு பொழப்புக்கு ஒரு டாக்ஸியாவது ஓட்டட்டுன்னு சொல்லி ஒரு டாக்ஸி டிரைவர் ஆக்கி விட்டுட்டாங்க. அதுதான் அவங்களால செய்ய முடிந்தது. எல்லாரும் அவனை கைவிட்டு விட்டார்கள். ஆனா கைவிடாத கர்த்தர் ஒரு நாள் தேவ மனுஷனுடைய கண்களிலே அவனை கொண்டு வந்தார். நான் விசுவாசிக்கிறேன் தாவீதுக்காகவே தைல குப்பியை எடுத்துவிட்டு அபிஷேகம் பண்ணுவதற்காக காத்திருந்த சாமுவேலை போல அன்னைக்கு அவனுடைய டர்ன் நாள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காகத்தான் என்னை அந்த கல்யாண வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பார். அந்த பொண்ணையும் அந்த மாப்பிளையும் அந்த குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பது ஆண்டவருடைய பகுதி திட்டமாயிருந்தாலும் அன்றைக்கு ஆண்டவருடைய முழு திட்டம், ஒதுக்கப்பட்டவன் கைவிடப்பட்டவன் ஒருத்தங்க இருக்கிறான், அவனை நீ போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி ஆண்டவருடைய அஜெண்டால நமக்கு ஹிடன் அஜெண்டா நிறைய இருக்கும். நம்ம நினைப்போம் இதுதான் இன்னைக்கு நமக்கு அஜெண்டா. நீ அறியாத ஒரு அஜெண்டாவை உள்ள இன்பில் பண்ணி அதை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஸ்டைல்.
அதான் ஆண்டவருடைய ரகசியம், அதான் ஆண்டவருடைய திட்டம். அவன் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான் அன்னைக்கு அவன் கைவிடப்பட்டவன். ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, இனி நீ கைவிடப்பட்டவன் என்று சொல்லாதபடிக்கு, உன் தேசம் இனி பாழானது என்று சொல்லாதபடிக்கு. அவருடைய வாழ்க்கை பாழடைஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அந்த 100, 101, 1000 ஒரு டிரைவர் அவன் அப்படியே லைஃப் ரன் பண்ணுவான்னு சொல்லி அவன் பெற்றோர்கள் நினைத்தார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டம் வேறு. ஆண்டவர் யாரையும் ரிஜெக்ட் பண்றவர் அல்ல, யாரையும் ஒதுக்குறவர் அல்ல. அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த விபச்சார ஸ்திரியை அவளை அழிக்கணும்னு இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆண்டவர் அவளுக்கு எப்படி இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவளை பிழைக்க வைக்கிறதுன்னு தான் ஆண்டவர் யோசித்தார். அவளை அழிக்கிறது ஆண்டவருடைய திட்டம் அல்ல. எல்லாரும் கல் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, மோசேயுடைய சட்டப்படி இவளை கல்லறிஞ்சு கொல்லணும். இயேசு அவளை கொல்ல விரும்பல. பாவம், அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு சொல்லி அவளுடைய மரண கட்டிலிருந்து அவளை விடுதலையாக்கி, நானும் உன்னை தீர்ப்படலாமா, இனி பாவம் செய்யாத போன்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு ஒருவேளை பல வாய்ப்புகள் என் ஆண்டவர் உன் பிள்ளைக்கு கொடுத்து எல்லாவற்றையும் அவன் இழந்திருக்கலாம். இன்றைக்கு நீங்களே அவனை கைவிட்டு விட்டிருக்கலாம். இதுக்கு மேல இவனுக்காக நான் எதையும் செய்ய முடியாது, இதுக்கு மேல இவளால நான் எந்த முயற்சியும் எடுக்க முடியாது இவளுக்கு நீங்க நினைக்கலாம். நீங்க பெக்சாய் எடுக்க அந்த தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஆண்டவர் கடைசி வரைக்கும் உன் பிள்ளைக்காக போராடுவார். எப்படியாவது இந்த பிள்ளையை கை தூக்கி விட்டுறணும், எப்படியாவது இவளை கனப்படுத்தப்படணுமே, எப்படியாவது இவளை விடுதலை ஆக்கிடணுமே, எப்படியாவது இந்த பிள்ளையை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கணுமேன்னு துடிக்கிறது என் ஆண்டவருடைய இருதயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்கிறது, இனி நீ கைவிடப்பட்டவள் என்றும் உன் தேசம் பாழானது என்றும் சொல்லப்படாதபடி. அவனுடைய வாழ்க்கை பாழடைஞ்சு கிடந்தது அவனது. ஆனால் அவனுடைய பாழடைந்த வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாய் மாற்ற தீர்மானித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கும், பெற்றோர்கள் கண்களில் தயவு கிடைக்காத நேரத்தில் மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கும். நான் ஒரு முதலாளி, நான் இப்போ முழுநேர பணி செய்கிறேன். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசு இருக்கும்போது பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும்போது இறந்துட்டாரு. எங்கள் வீட்டில் 7 பிள்ளைங்க. நான் சொல்ல, எவரையும் மேன்மைப்படுத்த ஆண்டவருக்கு கூட. அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாரு. என் கடைசி தங்கச்சி 1.5 வயசு, 1.5 வயசு, 3.5 வயசு, 5.5 வயசுன்னு 7 பிள்ளைங்க. எங்கள் அம்மாவுக்கு படிப்பறிவு கிடையாது. இந்த சிச்சுவேஷன், இந்த குடும்பத்தை யார் பொறுப்பெடுக்கிறது? எங்கள் அம்மா, எங்கள் ஊரில் உள்ள இது போன்ற விதவைகள், ஏழை விதவைகள் மார்க்கெட்டில் போய் காலையில் 4 மணிக்கு, ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு போய் உட்காந்து அந்த விவசாயிகள் கொண்டு வருகிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சு பகல் ஃபுல்லாக அந்த சந்தையில் மார்க்கெட்டில் உட்காந்து காய்கறி வியாபாரம் வாங்க. அப்படி காய்கறி வியாபாரம் பண்ணி எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண ஆரம்பித்தாங்க எங்கள் அப்பாவுடைய காலத்திற்கு பிறகு. ஆனாலும் என்னால் கல்லூரிக்கு போய் படிக்க அளவுக்கு எங்கள் அம்மாவுடைய வருமானம் பத்தலை. அப்போ நான் சென்னைக்கு வந்து பிளேட்டு கழுவி டேபிள் தொடச்சி HCL எடுத்து ஒரு ஹோட்டலில் என்னுடைய வேலையை ஆரம்பித்தேன். 1982 பிப்ரவரியில் எனக்கு மாதம் 100 ரூபா சம்பளம். அதில் 95 ரூபா எங்கள் அம்மாவுக்கு வீட்டுக்கு அனுப்புவேன், என்னுடைய தம்பி தங்கச்சிகளை படிக்க வைக்கிறதுக்கு. மீதி இருக்கிற காசில் தான் ஏதோ என்னுடைய ஒரு சட்டை கிழிஞ்சாலும் ஊசிய நூலம் வாங்கி வச்சு சட்டையை தைச்சி எடுத்து அப்படி தான் காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்படி இருந்த எனக்கு ஆண்டவர் முதல்ல ஹோட்டலில் இலை எடுக்கிற, HCL எடுக்கிற, பிளேட்டு கழுவுகிற, கிளீன் பண்ணுற வேலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்கே சூப்பர்வைசர் வேலை, அதுக்கப்புறம் ஒரு சர்வர், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர் வேலை, இப்படி கிடைச்சிது. அதன் பிறகு சென்னை பட்டணத்தில் நானும் முதல்ல ஒரு டாக்ஸி டிரைவராக தான் இருந்தேன். இந்த தம்பி டாக்ஸி டிரைவர்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப அழுக வந்தது. அதனால தான் நான் ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்தேன். அதன் பிறகு ஒரு டிராவல்ஸில் மேனேஜராக இருந்தேன். அப்போ அந்த டிராவல்ஸில் எனக்கு அந்த பாஸுக்கும் எங்கள் அண்ணன் இறந்து போன நேரத்தில் எங்கள் அண்ணனுடைய பாடியை பாம்பேயில் போய் எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஊரில் அடக்கம் பண்ணிவிட்டு சென்னைக்கு நான் வந்து வேலையில் சேர்றதுக்கு மொத்தம் 15 நாள் லீவ் எடுத்தேன். ஓன் பிரதர், ஒரு 27 வயசு வாலிப பிள்ளை, என் சொந்த ரத்தம் செத்துருக்கு, இறந்துருக்கு. நான் அதை எடுத்துகிட்டு வந்து பாடியை ஊரில், எங்கள் ஊரில் நாகர்கோயிலில் அடக்கம் பண்ணிவிட்டு வரதுக்கு 15 நாள் லீவ். ஆனால் அந்த ஓனர் வந்த உடனே கண்ணாப்பினான்னு கத்துனாரு. நான் யோசிக்கிறேன், நான் இங்கே ஊர் சுத்த போனால் பரவாயில்ல, சொந்த, அதுவும் எங்கள் அப்பா இறந்து கொஞ்சம் வருஷம்தான் ஆயிருந்து, அதுக்குள்ளால எங்கள் அண்ணன் இறந்த உடனே இவங்களை தேத்துறதுக்கே நான் பாடுபட்டேன். என்னுடைய உடன் பிறந்த சகோதரிகள் 4 பேர், எங்கள் அம்மாவா இல்லை, இவங்க எல்லாரையும் தேத்திட்டு நான் வர்றதுக்கு 15 நாள் லீவ். அதுக்குள்ளால கண்ணா பண்ணான்னு ஒரு கத்தி எடுத்து கடைசியாக வேலையை விட்டு துரத்தப்பட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
அதன் பிறகு இன்னொரு இடத்துல வேலை தேடி போறேன். நல்ல கவனிங்க, யாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டார். அதுதான் சொல்லு, இந்த வசனம் எல்லாம் அப்படியே வாழ்க்கையில பலிக்கிறதை பார்த்திருக்க. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லாத நேரத்துல, அதுவும் பாருங்க அப்பதான் வெக்ஸாகி வந்திருக்கிற அந்த நேரத்துல வேலை இல்லை. அப்ப இன்னொரு டிராவல்ஸ் ஒன்று, அது ஒரு நல்ல எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் சுந்தர முதலியார்னு சொல்லி, அவர் ஒரு கிறிஸ்தவர் கூட கிடையாது. அவருக்கு டிராவல்ஸ் கிடையாது, மாறாக 2 கார் வச்சிருக்கிறார். அந்த 2 காரையும் 2 டிரைவர் போட்டு வேற டிராவல்ஸ்ல கான்ட்ராக்ட் ஓட்டுவார். இப்போ அந்த ஓனர்கிட்ட போய் நான் கேட்குறேன், சார் நீங்கள் 2 கார் வச்சிருக்கிறீங்க, இந்த 2 காரை வச்சு 20 கார் ஆக்கி தந்துடுறேன். எனக்கு உங்கள் ஆஃபீஸில் எனக்கு ஒரு வேலை கொடுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு டிராவல்ஸ் கிடையாது, ஒரு டிராவல்ஸ் வச்சு உங்கள் டிராவல்ஸில் இந்த வண்டியை அனுப்பும், கான்ட்ராக்டுக்கு அனுப்ப வேண்டாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் மட்டும் வச்சு எனக்கு அதில் ஒரு வேலை கொடுத்துருங்க. உங்கள் 2 காரை 20 கார் ஆக்கி தரேன். அடப்போடா பைத்தியக்காரா, அவர் சொல்கிறார். என்கிட்ட அடப்போடா பைத்தியக்காரா, நீ என்னடா என்ன பெரிய ஆளாக்குறது, நான் ஒன்றும் பெரிய ஆளாக்குறேன்னாரு. எனக்கு ஷாக் ஆகிட்டு, என்ன சார் அப்படின்னு. நான் ஆல்ரெடியே பெரிய ஆள் தான்டா, எனக்கு எவ்வளோ வாடகை வருது, அது வருது, இது வருது, நல்லா இருக்கு. நீ முதலாளியாருடா, 2 வண்டியை உன் கையில் கொடுத்துட்றேன். எங்கள் கீழே கார் ஷெட்டில் உனக்கு ஒரு ஆஃபீஸ் நானே போட்டு தர்றேன். அந்த காலத்துல எல்லாம் டெலிஃபோன் லைன் எல்லாம் ஈஸியாக கிடைக்காது, 8 வருஷம் காத்திருக்கணும். நான் சொல்கிறேன் அந்த காலத்தில். அப்போ அவருடைய வீட்டில் உள்ள டெலிஃபோன் ஃபோனை பேரலல் கனெக்ஷன் கொடுத்து கீழே கொடுத்து, இத்தனையும் அவருக்கு வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்போ கூட என்னை நம்பி எந்த மிஸ்யூஸும் பண்ண மாட்டான் இந்த பையன்னு சொல்லி கீழே பேரலல் கனெக்ஷன் கொடுத்து 77134 அவங்க ஃபோன் நம்பர் இன்னைக்கு எனக்கு ஞாபகமாக இருக்கு. அதை வச்சு ஸ்டீஃபன் கேப்ஸ்ன்னு ஒரு போர்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. நைட்டு அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு எல்லாமே ரெடி பண்ணி, போர்டு இருக்கு, காலையில் வர ஒரு டேபிள் எல்லாம் பண்ணி அதில் கிளாத் எல்லாம் போட்டு ஒரு ஸ்டூல் போட்டு என்ன முதலாளியை உட்கார வைக்கிறேன். நான் பார்க்குறேன், கனவா நினவா. அவர் சொன்னார், உன்னை பற்றி என் டிரைவருங்க எப்போவுமே அங்கே வந்துட்டு உங்கள்கிட்ட டியூட்டிக்கு வந்துட்டு வந்து சொல்லுவானுங்க, சார் ஒரு தங்கமான பையன் அங்கே கிடக்கிறான். ஜோசப், எங்கள் ஓனர் பேர் வந்து ஜான் ஜோசப் சார்கிட்ட விமல் டிராவல்ஸில் ஒரு தங்கமான பையன் கிடக்கிறான், பாவம் டே நைட் உழைக்கிறான் சார், அவனை பார்த்தா எங்களுக்கே பரிதாபமாக இருக்குது சார் அப்படின்னு உன்னை பற்றி அடிக்கடி இங்கே வந்து சொல்லுவானுங்க. அதனால ஏதோ நான் ஒரு புண்ணியத்தை தேடிக்கிறேன், உனக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட் நிறையன்னு சொல்லி என் டிரைவருங்க எல்லாம் வந்து சொல்லுவானுங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது செய்கிறேன்ப்பா, நீ போன்னு சொல்லி என்னை முதலாளி ஆக்கி ஆசைப்பட்டது ஒரு இந்து மனுஷன், என் ஆண்டவருடைய தயவினால். ஹல்லேலூயா. அதான் சொன்னேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவரால் ஆகும். 100க்கும் 50க்கும் அங்கேயும் இங்கேயும் அல்லாடிட்டு இருந்த எனக்கு நினைச்சு பார்க்காத நேரத்தில் ஒரு முதலாளி ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்து ஸ்டீஃபன் காப்ஸுக்கு உரிமையாளராக்கி, அதன் பிறகு எக்கச்சக்கமான இன்வெஸ்டர்ஸ் என்ன நம்பி அவங்க கார்களை வாங்கி சைடு பிஸ்னஸ்க்காக வேண்டி விடுவாங்க. நல்ல வியாபாரம் பண்ணி அவங்களுக்குரியது அவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்குரியதை நான் எடுத்தேன். அதன் பிறகு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய கார் ஷோரூம் ஒன்றை கொடுத்தார். சென்னையில் காந்தி நகரில் ஒரு பெரிய சிட்டி, அது அடையார் காந்தி நகர்னா, அங்கெல்லாம் விஐபிஸ் ஏரியா. அங்கே எனக்கு ஒரு நல்ல கார் ஷோரூமை கொடுத்து நல்ல தொழிலை தொடங்கி கொடுத்து, நீ கைவிடப்பட்டவன் இல்லை, உன் வாழ்க்கை பாழடைஞ்சு போகன்னு எல்லாரும் நினைச்சாங்க. இல்லை, உடைய வாழ்க்கையை நான் எடுப்பித்து கட்டுவேன்னு சொல்லி இந்த வசனத்தின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து எல்லா சகோதரிகளை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து, தம்பியை டாக்டருக்கு படிக்க வச்சு, ஊரில் இருந்த எல்லாரையும் சென்னைக்கு கொண்டு வந்து ஒன்றொன்னா வந்து செட்டில் பண்ணி வச்சு, இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் கர்த்தர் எங்களை கனம் பொருந்தின ஒரு குடும்பமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பை நினைக்கும் போது என்னுடைய இருதயெல்லாம் உறங்கும். நன்றியோடு நான் துதி பாடுவேன் அப்படின்னு அந்த தம்பி சொன்ன உடனே என்னுடைய இருதயத்தில் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கடன்னு ஓடிச்சு. அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கைவிடப்பட்டவளனே நீ யாரும் சொல்ல ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். இனி உன் வாழ்க்கை பாழடைஞ்சு போச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் முடிந்ததுன்னு நினைச்சிட்டு நிற்கிற நேரத்தில் ஒரு புதிய ஆரம்பத்தை உருவாக்கினார். நான் அழுதுட்டு அந்த இடத்துல வேலை கேட்க போகும்போது அழுதுட்டே போற, ஆண்டவரே நியாயமா தானே ஆண்டவரே நான் வேலை செய்தேன், நான் எந்த தப்பு தண்டாவும் பண்ணலையே, எங்க சொந்த அண்ணன் இதை கூட இந்த சார் புரிஞ்சிக்க முடியலையே, இதை கூட அவரால் புரிஞ்சிக்க முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு வரும்போது, எனக்கு பின்னால என்ன திட்டம் இருக்குன்னு எனக்கு அப்ப தெரியாது. சில நேரங்களில் கர்த்தர் உன்னை பெரிய ஆளாக்கணும்னா ஒருவனை விரோதியா கூட ஆண்டவர் எடுத்து அவன் மூலமாக செயல்படுவார். வேதம் சொல்லுகிறது,
பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினாராம். அதன் நிமித்தம் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானானுக்கு வழி பறந்தது. நான் நினைக்கிறேன் எங்க முதலாளி அதெல்லாம் யோசிக்க முடியாத அளவுக்குள்ள ஒரு மனுஷன், நல்ல மனுஷன் தான். ஆனா அன்றைக்கு அவருடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். அந்த கடினப்படுத்தினதன் நிமித்தம் என்ன நடந்தது? கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த என்னை என் ஆண்டவர் சேர்த்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார். பாழடைஞ்சு போன என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு மணியை கொடுத்து, யாரும் நினைச்சு பார்க்காத உயர்வையும் மேன்மையும் கொடுத்து நல்லா ஆசீர்வதிச்சாரு. ஒரு ஸ்டேஜ் வரும்போது நான் ஆண்டவருடைய ஊழியத்தை பகுதி நேரமாய் செய்து கொண்டிருந்தேன். பிஸ்னஸ் பண்ணிட்டு பகுதி நேர ஊழியம் செய்வேன், கிராமங்களுக்கு போவேன், அது மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்துட்டேன். முதல்ல என்னுடைய ஊழியம் எல்லாமே சோசியல் ஒர்க்கு தான். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுற காலத்தில் நிறைய ஏழைகள் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் தாராளமாக செய்வேன். ஏன்னா நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தவன் கை நிறைய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அப்ப எனக்கு என்னன்னா, எங்க கையில இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது, இது 4 பேருக்கு பிரயோஜனமா கொடுத்தது என்பதை நினைச்சு ஆட்டோக்காரங்க கூட ஊருக்கு போறதுக்கு வழியில கணம் இல்லாம நிக்கிறவன, இங்க ஒரு சார் இருக்காருப்பாங்க, ஸ்டீஃபன் கார்ஸ்டன் ஒன்று இருக்குப்பா, வாப்பா உன்னை கூட்டிட்டு போறேன், அவர் உடனே காசு கொடுப்பாரு. சார் இவன் ஊருக்கு போறதுக்கு பணம் இல்லாம இருக்கிறான், ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுங்க சார், 200 ரூபா ஆகும் சார், 150 ரூபா ஆகும் சார், எடுத்து கொடுப்பார். டிரைவர்களுக்கு தெரியுது இங்க நற்கிரியைகளை செய்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆட்டோ டிரைவர் கூப்பிட்டு வருவாங்க. சில நேரத்தில் புண்ணு பிடிச்சி கால் அழுகி ரோட்ல கிடக்கிற பசங்களை கூப்பிட்டு வருவார். அழுகி போய் கால் நாத்த அடிக்கும், அப்படியே இருந்துகிட்டு கிடப்பாங்க. நல்ல மனசுள்ள ஆட்டோ டிரைவர்கள், ரிக்ஷாக்காரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அது நினைச்சிடாதீங்க. தன்னால உதவி செய்ய முடியலைன்னாலும் உதவி செய்கிற ஜனங்களை தேடி கூட்டுட்டு வருவாங்க. சார் பாவமா இருக்கு சார், அவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவன் காலை சரி பண்ணி, நீ பிச்சை எடுக்கக்கூடாதா, வேலை செய்தா. அவ்வளோ காரியங்களையும் கர்த்தர் செய்யும்படிக்கு எங்கள் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். ஏன் தெரியுமா? நான் கஷ்டப்பட்டதுனால கஷ்டப்பட்டவருடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு எங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரும் பங்கு இந்த ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்வதற்கும், அது மட்டும் இல்லை, நிறைய திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், படிக்க வைக்க முடியாத பிள்ளைகள், அத்தனை பேருக்கு எங்களுடைய ஊழியத்தினுடைய ஒரு பங்கை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா இது ஆண்டவர் செய்த ஊழியம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாராம். நன்மை செய்கிறவராயும் பிசாசின் கட்டுகளில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி ஆண்டவர் சுற்றி தெரிந்தாராம். எதுக்கு சில நேரங்கள்ல நமக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறார் தெரியுமா? என் அனுபவத்துல சொல்றேன், நாளைக்கு நீ நல்லானதுக்கு பிறகு 4 கஷ்டப்படுறவங்களை நீ நினைச்சு அவங்களுக்கு உதவி செய்யணும் மனசு, அப்பதான் உனக்கு தெரியும். சிலர் வரும்போது அவங்க நிலைமையை குறித்து நானே அழுதுருவேன். ஏன் என்னால அழ முடிகிறது? எப்படி அழ முடிகிறது? அடுத்தவங்க பிரச்சனைக்காக ஒரு மனுஷன் எப்படி அழ முடியும்? தம் பிரச்சனைக்காக அழுகிறது வேறங்க. அந்த பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையை எடுத்துக்கொள்வேன். நம்முடைய ஊர்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும், நல்ல நடிகர். அவருக்கு மேக்கப் மேனா இருந்த ஒருத்தர் ஒரு முறை என்ன பார்க்க வரும்போது சொன்னார், ஐயா எங்க ஐயாவுக்கே நாங்கள் கிளிசராயில் போட்டால் தான் அவர் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், ஆனா நீங்க பேசிட்டு இருக்கும்போதே கண்ணீர் வருத, நீங்க எதையும் போடுறது இல்லைன்னாரு. நான் சொல்லுவேன், அடுத்தவங்க கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமா எடுத்து அது உணர்வு பூர்வமா இருக்கும். இங்க உடைஞ்சா கண்ணு உடையும், கண்ணு உடைஞ்சா ஆண்டவருடைய இருதயம் உடையும். ஹல்லேலூயா. அந்த கண்ணீரின் ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம், ஒரு நாள் ஸ்டீஃபனை போல நின்று அநேகருக்கு நீ ஆசீர்வாதமான பாத்திரமாய் நின்று அநேகருக்கு உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். எந்த பிள்ளை தேற மாட்டேன்னு சொன்னானோ அந்த பிள்ளையுடைய டேன் நாள் இந்த நாள். இன்னைக்கு அதுக்காகவே ஆண்டவர் இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு இங்க பிரசங்கம் பண்ண வந்திருக்கலாம். அவருடைய வாழ்க்கை ஆண்டவர் கட்டி எழுப்பி இந்த வசனம் சொல்லுகிறது, இனி நீ எப்சிபா என்றும் பீலா என்றும் சொல்லப்படுவாய், கர்த்தர் உன் மேல் பிரியமாயிருக்கிறார், நீ வாழ்க்கைப்படுவாய் என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்க குடும்பத்துல திருமண வயது தாண்டியும் பிள்ளைங்க இன்னும் வாழ்க்கப்படலை, திருமணம் ஆகலை அப்படின்னு இருந்தா, இன்னைக்கு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், உன் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுவார்கள். எல்லா திருமண தடைகளை கர்த்தர் உடைப்பார். ஒருவேளை கல்யாணம் ஆகி பிள்ளைங்க பிரிஞ்சு கிடக்கிறாங்க, வாழ்க்கை இழந்து வீட்டில் உட்கார்ந்துருக்கான்னா, ஆண்டவர் கட்டாயம் மறுபடியும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி எழுப்புவார். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். அவங்களுக்கெல்லாம் கிளைம் பண்றதுக்குன்னு பைபிள்ல மங்கள வார்த்தை வச்சிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? ஒரு வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே
நீ மறுபடியும் கட்டப்படுவாய். அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு வேளை நீ முதல்ல கல்யாணம் ஆகி உன்னுடைய வாழ்க்கை உடைஞ்சு போயிருந்தாலும் இடிஞ்சு போயிருந்தாலும் அவன் உன்னை விட்டுட்டு போனால நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் மகளே, உனக்கு மறுவாழ்வு கொடுப்பேன். அதுக்குன்னு வசனத்தை எழுதி வச்சிருக்கார, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே நீ மறுபடியும் கட்டப்படுவாய், மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் மேளவாத்தத்தோடு உன்னை புறப்பட பண்ணுவேன். நீ சமாரியாவிலே போய் குடும்ப வாழ்க்கை என்கிற திராட்சை தோட்டத்தை நாட்டி அதன் கனியை நீ புசிப்பாய். இங்கிலீஷ் பைபிள்ல யூ வில் என்ஜாய் யுவர் ஃப்ரூட் அப்படின்னு ஆண்டவர் போட்டிருக்கார். நம்ம ஆண்டவர் எப்பவுமே கடைசி வரைக்கும் உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறவர், கடைசி வரைக்கும் உன்னை தூக்கி எடுக்கிறவர். இந்த வசனத்தின்படி வாழ்க்கைப்படாத பிள்ளைகள் இனி வாழ்க்கைப்படுவார்கள். அடைக்கப்பட்ட கற்பங்கள் இன்றைக்கு திறக்கும். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இனி ரட்சிப்பு அடைவார்கள். எந்தெந்த பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படலை, நான் எவ்வளவோ சொல்லியும் ஆண்டவரை ஏற்றுக்கல அப்படின்னு இருந்தா இன்னைக்கு அவர்களுக்கு கர்த்தர் விடிவு காலத்தை கொடுக்கிறார். ஒருவேளை உங்க பிள்ளைங்க டிப்ரெஷன்ல இருக்கலாம், ஆன்சைட்டியில் இருக்கலாம், அவ்வளவுதான் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீர் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என் பிள்ளை எந்த கோலத்துல என்னால பார்க்க முடியலப்பா, மனம் இறங்கும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா? வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு ஒரு தாய் தன்னுடைய மகள் பிசாசின் கட்டிலே பிடிக்கப்பட்டு கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது பிள்ளையை கூட்டுட்டு வரக்கூடிய பொசிஷன்ல அன்னைக்கு அவங்க மகள் இல்லை. அப்ப அந்த தாய் மட்டும் வருகிறாள். அவளுக்கு கானானிய ஸ்திரீன்னு பெயர் கொடுத்திருக்கு. ஆண்டவரே என் பிள்ளை ஒரு அசுத்த ஆவியினால கொடிய வேதனை பட்டு கொண்டிருக்கிறாள், அவளுடைய பிரச்சனை என்னால தாங்க முடியல ஆண்டவரே, அவளை வச்சுட்டு அதை கண்ணால பார்த்தவங்க கூட இருக்கவே முடியல ஆண்டவரே, இப்பொழுதும் அவளை உங்ககிட்ட கூட்டுட்டு வரக்கூடிய நிலைமையில அவ இல்லை, அதனால அவளுக்காக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவர் ஏன் பிள்ளை கூட்டு வரலன்னு கேட்கல, மாறாக அவளுடைய கண்ணீரை கண்டு அவளுடைய விசுவாசத்தை கண்டு அவளுக்கு அற்புதம் செய்து வீட்டில் போய் பார்க்கும் பொழுது அவளுடைய மகள் எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாகி இருக்கிறதை கண்டார். இன்னைக்கும் ஒரு நாளும் ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க வெக்ஸ் ஆயிரவே கூடாது. எல்லா முயற்சியும் எடுத்திருக்கலாம், டாக்டர் எல்லாம் பார்த்திருக்கலாம், டாக்டருக்கெல்லாம் மேலான பரலோக வைத்தியர் ஒருவர் இருக்கிறார். வந்து நின்று கானானிய ஸ்திரியை போல, ஆண்டவரே என் பிள்ளைக்கு இறங்க. ஒரு தகப்பன் ஃபிட்ஸ் வியாதியில கஷ்டப்படுகிற தன் வாலிப மகனுக்கு இயேசுவிடத்தில் முழந்தாள் படிட்டு, என் பிள்ளைக்கு இறங்கும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இந்த மாலை வேளை உங்க குடும்பத்தில் யார் யாருக்கு என்ன அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ ஆண்டவர் அற்புதம் செய்வார். வியாதியோடு வந்தா வியாதியை குணமாக்குவார். தூக்கம் வரலையா, இன்னைக்கு கர்த்தர் நல்ல தூக்கத்தை தருவார். சில பிள்ளைகளுக்கு நைட்டெல்லாம் தூங்கினாலும் தூக்கம் வரல, புரண்டு 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 படுத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வேதம் சொல்கிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான தூக்கத்தை கொடுப்பார். இன்னைக்கு பலிபீடத்தில் நின்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். என்னிலிருந்து உங்களுக்கு இன்பமான தூக்கம், குடும்பத்தில் நல்ல சமாதானம், நிம்மதி. விசா பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த விசா பிரச்சனை இருக்குதுப்பா, நீங்க மனசு வச்சா ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிற ஆண்டவர், விசா அதிகாரியுடைய இருதயத்தை திருப்புங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்ன பெரிய ஆளாக்குனீங்கன்னா 4 ஏழைகளுக்கு நான் உதவி செய்வேன் ஆண்டவரே, நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. கஷ்டங்கள் வருகிறது எதுக்குன்னா கஷ்டப்படுகிறவர்களை நீங்கள் நினைத்து பார்க்கும்படி. கிறிஸ்மஸ் பண்டிகை காலங்கள் வருகிறது. உங்க அக்கம் பக்கத்தில் ஊரில், சொந்த ஊரில் தெரிஞ்சவங்க, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி வீட்டில் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ இயேசுடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துங்கள். சீசன், உண்மையான கிறிஸ்மஸ் சீசன்னா அதுதான். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவி செய்வது. நாங்கள் எல்லா வருஷமும் டிசம்பர் மாதத்தில் இந்த தொழுநோயாளிகள், இல்லைன்னா மலைவாழ் மக்கள், பாம்பு பிடிக்கிறவங்க, அப்படிப்பட்ட இடங்களில் இருக்கிற ஜனங்களுக்காக வருஷம் நாங்கள் கிறிஸ்மஸ், எல்லா மாதமும் நாங்கள் வேறு வேறு செய்தாலும் அப்படி டிசம்பர் மாதம் ஒரு நாளை ஒதுக்கி நாங்கள் எல்லா குடும்பமாக ஃபேமிலியாக போவோம். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போனால் தான் தெரியுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கும் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில், சென்னைக்கு அடுத்தடுத்த ஊருங்களில் கரண்ட் இல்லாத வீடுங்க நிறைய இருக்கு. இன்றைக்கும் நாங்கள் கொடுக்குற தார்பாய் கொடுப்போம், அந்த தார்பாயை மேலே போட்டுட்டு மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறது.
ஸோ உங்கள் ஊரில் நீங்கள் அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யுங்க. இதுவே பக்தியுள்ள புத்தியுள்ள ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, உங்கள் நற்கிரியைகள் என்கிற அலங்காரத்தினாலே உங்களை அலங்காரம் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீ ரொம்ப நல்ல ஆண்டவர். என் பிள்ளைகளை கூட்டு வந்து சொன்னீங்க, என் அலங்காரமான கரத்திலே உன்னை ராஜ கிரீடமாக ராஜ முடியாக வைத்து அழகு பார்ப்பேன் என்று சொன்னீரேன். இவர்கள் குடும்பத்தில் யார் யாருடைய லைஃப் செட்டில் ஆகலையோ, யார் யாருடைய வாழ்க்கை இன்னும் வீணா இருக்கிறதோ, இன்னும் யார் யாருக்கு நிரந்தரமான வேலை இல்லையோ, இன்னும் யார் யாருக்கு நிரந்தரமான வருமானம் இல்லையோ, அவர்களை ஒரு விசை நீர் நினைத்தரலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக இன்றைக்கு அலங்காரமான கிரீடத்தை சிரசில் வைத்து மனுஷர் கண்களில் தயவை கொடுத்து அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அரசு அதிபதிகளோடும் உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்படுகிற ஆண்டவர் சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்படட்டும். இனி இவர்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடும். புருஷனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமான நம்முடைய சமாதானத்தை கட்டளையிடும் சுவாமி. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் பரம தகப்பனாய் இருப்பீராக. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோருக்கு நீர் இன்றைக்கும் பிதாவாகிய நல்ல அன்புள்ள தேவனாய் இருந்து இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும் ஆண்டவரே. இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லாதபடிக்கு, உன் தேசம் வாழ்க்கை உன்னுடைய தேசம் பாழானது என்று சொல்லப்படாதபடிக்கு என்று சொல்லு. இவங்க குடும்பத்தில் யார் யார் வாழ்க்கை பாழடைஞ்சு கிடக்குதோ, எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் நழுவ விட்டு வாழ்க்கையை பாழாக்கி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய பாழடைந்த வாழ்க்கையை ஆண்டவர் நீ கர்த்தரின் தோட்டமாய் மாற்றுவீராக. வேதம் சொல்லுகிறது, அதன் பாழான ஸ்தலங்களை தேர்தலடை செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேன் போலவும் அதனுடைய அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டமாகவும் மாற்றுவேன் என்று சொன்னேன். கர்த்தரின் தோட்டமாக அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும் சுவாமி. அவர்கள் வாழ்க்கைப்படுவார்களா, அவருடைய வாழ்க்கையை கட்டுவீராக. அவர்கள் மேல் நீர் பிரியமாயிருந்து என் பிள்ளைகளை எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், அபிஷேகத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் நிரப்பி அழகு பார்ப்பீராக. இவர்களுக்குள் இன்றைக்கு எப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடணும் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசி இருக்கிறார். இவர்களுக்கு தெரிந்த, இவர்கள் அருகாமையில் இருக்கிற, இவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஏழை ஜனங்களை நினைத்தொரு அவர்களுக்கு அன்பின் கரத்தை நீட்டி இயேசுவை அவர்களுக்கு கொடுப்பார்களாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லாரும் உட்காருங்க.